சரி இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆரம்ப காலத்துல இந்த நிலை எல்லாமே கடந்து இது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி வந்திருக்கேன். ஆராய்ச்சி பண்றது மட்டும் கிடையாது. நிறைய வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ரிசர்ச் பண்ணி அதுல ஒரு ரிசர்ச் பண்ணது மட்டும் கிடையாது. அதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா வாடிக்கையாளருக்கு சக்சஸ் பண்ண விஷயங்கள் மட்டும்தான் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பேசுவேன். கிளாஸ்லயே வந்து சும்மா எங்கேயோ படிச்சுட்டு வந்தோ அந்த மாதிரி எல்லாம் பேசணும்னா அந்த கிளாஸ் அப்படிங்கிறது உயிரோட்டமா இருக்கு. சும்மா பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிலாம் நிறைய பண்றாங்க. சரிங்களா? அதுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து நீங்க தயங்காம பயன்படுத்தலாம். எதிர்காலத்துல நீங்க பயன்படுத்துங்க. அதுல வெற்றி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அது எல்லாத்துக்குமே நீங்க கொடுக்கலாம். உங்க சார்ந்தவங்க, உங்க குடும்ப சார்ந்தவங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கலாம். நீங்க யாராவது ஒருத்தருக்கு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஃபாலோ பண்ணணும். நீங்க பாட்டுக்கு சும்மா அவன் கஷ்டப்படுறான்ட்டு போயிட்டு அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு மரியாதை இல்லாம போயிடும். இப்ப நீங்க ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, அவங்க கேட்கவே இல்ல. நீங்களா வாலண்டரியா போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து பிரயோஜனம் இருக்காது. அதுக்கு மதிப்பு இல்லாம போயிடும். அதனால கூடுமான வரைக்கும் வந்து உங்ககிட்ட இதுக்கு ஏதாவது இது பண்ண முடியுமா? அதுக்கு ஏதாவது தீர்க்க முடியுமா? அந்த மாரி கேட்டா தான் அது வந்து தீரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.